வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2024 ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸாமுடைய பயாலஜி கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பார்க்கலாம். The regions with high level of species richness, high degree of endemism and a loss of 70% of the species and habitat are identified as. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, biodiversity hotspots. Which of the following simple tissues are commonly found in the fruit walls of nuts and pulp of pear? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, sclerites. அதாவது sclerites are commonly found in the hard parts of the plant such as fruit walls of nut, or they occur in soft parts, அதாவது pulp of the fruits like pears. அதாவது இந்த sclerites வந்து பிளான்ட்டோடைய ஹார்ட் பார்ட், அதாவது ஃப்ரூட் வால்ஸ் ஆஃப் நட்ஸில் இருக்கும். அப்படி இல்லாட்டி சாஃப்ட் பார்ட், அதாவது பல்ப் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் லைக் பியரில் இருக்கும். In a chromosome, there is a specific DNA sequence responsible for initiating replication. It is called as. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, oocyte. அதாவது origin of replication. Origin of replication is a sequence from where replication starts, and any piece of DNA when linked to this sequence can be made to replicate within the host cell. So இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, oocyte. Given below are two statements. Statement 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, when many alleles of a single gene govern a character, it is called polygenic inheritance. இது வந்து wrong statement. ஏன்னா polygenic inheritance refers to the inheritance of a triad governed by more than one gene. So statement 1 வந்து wrong. Statement 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in polygenic inheritance the effect of each allele is additive. இந்த statement வந்து கரெக்ட் தான். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2, statement 1 is false but statement 2 is true. Which of the following are required for the light reaction of photosynthesis? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2, C, D and E only. அதாவது சியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர். அப்போ லைட் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வாட்டர் தேவை. டி குளோரோஃபில் கொடுத்துருக்காங்க, குளோரோஃபில் தேவை. அப்புறம் ஈயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைட். அதாவது ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷனுக்கு வாட்டர், லைட் அண்ட் குளோரோஃபில் தான் தேவைப்படும். CO2 எப்போ தேவைப்படும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது டார்க் ரியாக்ஷன்ஸ்க்கு தான் தேவைப்படும். ஆக்சிஜன் அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் ஃபார்ம்டு பை ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ எதெல்லாம் லைட் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவை அப்படின்னா H2O, குளோரோஃபில் அண்ட் லைட். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளெமிங். ஃப்ளெமிங்கான கரெக்ட் மேட்ச் வந்து குரோமாட்டின். அதாவது லேட்டர் த மெட்டீரியல் ஆஃப் நியூக்ளியஸ் ஸ்டெயின்டு பை த பேசிக் டைஸ் வாஸ் கிவன் த நேம் குரோமாட்டின் பை ஃப்ளெமிங். ஸோ ஃப்ளெமிங்கான கரெக்ட் மேட்ச் வந்து குரோமாட்டின். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரவுன். ராபர்ட் ப்ரவுனுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து நியூக்ளியஸ். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் பேலட். ஜார்ஜ் பேலட்கான கரெக்ட் மேட்ச் வந்து ரிபோசோம்ஸ். அதாவது ரிபோசோம்ஸ் ஆர் த கிரானுலர் ஸ்ட்ரக்சர் first observed under the microscope as dense particle by George Pallet. So George Pallet கான correct match வந்து ribosomes. D என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Camillo Golgi. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் ஆர் சிஸ்டர்னே நியர் செல் நியூக்ளியஸ். அதாவது கேமிலோ கோல்ஜி தான் ஃபஸ்ட்டு என்னத்தை டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னா டென்ஸ்லி ஸ்ட்ரெயின்டு ரெட்டிகுலேட் ஸ்ட்ரக்சர் நியர் த நியூக்ளியஸை அப்சர்வ் பண்ணார். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி டிஸ்க் ஷேப்டு சாக் ஆர் சிஸ்டர்னே. ஸோ கேமிலோ கோல்ஜிக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் ஆர் சிஸ்டர்னே நியர் செல் நியூக்ளியஸ். ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்ட் மேட்ச் வந்து எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 1. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு கரெக்ட் மேட்ச் வந்து ஃப்ளார் கலர் இன் ஆன்டிரினம். அதாவது ஃப்ளார் கலர் இன் ஆன்டிரினம் இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து பிளட் குரூப்ஸ் இன் ஹியூமன்.
சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபீலியோட்ராஃபி, இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஃபீனைல் கீட்டோனியூரியா. டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஸ்கின் கலர் இன் ஹியூமன். ஸோ இந்த கொஷினில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. அதாவது ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. Which part of the ovule stores reserve food materials? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 நியூசிலஸ். அதாவது நியூசிலஸ் இஸ் a mass of cell enclosed within the integument and it has abundant food resource. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 நியூசிலஸ். Which one of the following is not found in gymnosperms? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 வெசல்ஸ். அதாவது ஜிம்னோஸ்போம் லேக் வெசல்ஸ் இன் தர் சைலம். மற்றபடி சீவ் செல்ஸ், அல்புமினஸ் செல்ஸ், ட்ரக்கியாய்ட்ஸ் இதெல்லாம் ஜிம்னோஸ்போமில் இருக்கும். எது ஜிம்னோஸ்போமில் இருக்காது அப்படின்னா வெசல்ஸ் தான் இருக்காது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 வெசல்ஸ். Which one of the following is not included under in situ conservation? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 பொட்டானிக்கல் கார்டன். அதாவது பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்றது எக்ஸைட்டு கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பயோடைவர்சிட்டி. மற்ற எல்லாமே இன்சைட்டு தான். வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க் இதெல்லாம் இன்சைட்டு கன்சர்வேஷனில் வரும். அப்போ எது வந்து இன்சைட்டு கன்சர்வேஷனில் வராது அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் வராது. Given below are two statements. Statement 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the Indian government has set up GEAC, அதாவது Genetic Engineering Approval Committee, which will make decisions regarding the validity of GM research. Statement 1 வந்து கரெக்டானது தான். Statement 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா biopiracy is the term used to refer to the use of bioresources by native people. இதுதான் வந்து wrong statement. இங்கே வந்து by multinational companies and other organization without proper authorization from the countries அப்படின்னு வரணும். ஸோ statement 2 தான் வந்து incorrect. ஸோ இந்த கொஷினுக்கான correct answer option 1. Statement 1 is true but statement 2 is false. Pollen grains remain preserved as fossils due to the presence of. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 எக்ஸைன் லேயர். அதாவது pollen grains are well preserved as fossils because of the presence of sporopollenin which is found in the outer layer of pollen, that is exine layer. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 எக்ஸைன் லேயர். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் பேர். இங்கே கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்ட் பேருன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 Phenopsida adiantum. இதுதான் வந்து இன்கரெக்ட் பேர். ஏடியேட்டம் பிலாங்ஸ் டு டிரோப்சிடா. ஆனால் இங்கே வந்து பீனாப்சிடான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட் பேர். மற்ற எல்லா பேருமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெரோப்சிடா கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் பேர் தான் ட்ரையோப்டெரிஸ். 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலோப்சிடா. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சைலோட்டம். அது கரெக்ட் தான். ஆப்ஷன் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைகோப்சிடா. இதுக்கான கரெக்ட் பேர் தான் செலாஜினல்லா. ஸோ இந்த கொஷினில் இன்கரெக்ட் பேர் வந்து ஆப்ஷன் 1 தான். அதான் ஃபீனோப்சிடா ஏடியன்டம் தான் இன்கரெக்ட் பேர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் மேட்ச்? இந்த கொஷினில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ஜிம்னோஸ்போம், சிட்ரஸ், பைனஸ், சீக்வியா. இதுதான் வந்து கரெக்டான பேர். ஜிம்னோஸ்போமில் தான் இது எல்லாமே வரும். ஆப்ஷன் 2ல் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா ஆஞ்சியோஸ்போமில் என்ன கொடுத்துருக்காங்க உல்ஃபியா, யூகாலிப்டஸ், சீக்வியான்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வியான்றது ஜிம்னோஸ்போம் வகையை சேர்ந்தது. ஸோ 2 வந்து கரெக்ட் மேட்ச் கிடையாது. 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரயோஃபைட்ஸ். அதில் பாலிட்ரைக்கம், பாலிசைஃபோனியா. இந்த பாலிசைஃபோனியான்றது பிரயோஃபைட்ஸை சேர்ந்தது கிடையாது. இட் பிலாங்ஸ் டு ரோடோஃபைசியே. அதுக்கப்புறம் ஸ்பாக்னம், அதுவும் வந்து பிரயோஃபைட்ஸை சேர்ந்தது தான். ஸோ ஆப்ஷன் 3ல் தப்பான எதுனாக்கா பாலிசைஃபோனியா அப்படின்றது வந்து பிரயோஃபைட்ஸில் வராது. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ்க்கு ஈக்விசிட்டம், ஜின்கோ, ஏடியன்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஜின்கோ அப்படின்றது ஜிம்னோஸ்போம் வகையில் வராது. அது வந்து டெரிடோஃபைட்ஸ் வகையை சேர்ந்தது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்குது ஜிம்னோஸ்போம். அதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சிட்ரஸ், பைனஸ், சீக்வியா. Given below are two statements regarding RNA polymerase in prokaryotes. Statement 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
In prokaryotes, RNA polymerase is capable of catalyzing the process of elongation during transcription. Statement 1 வந்து correct. Statement 2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா RNA polymerase associate transiently with the rho factor to initiate transcription. இது வந்து incorrect. ஏன்னா RNA polymerase associate transiently with initiation factor and termination factor to initiate and terminate the transcription. அதனால statement 2 வந்து incorrect. So இந்த questionக்கான correct answer option 1. Statement 1 is true but statement 2 is false. Which of the following is a nucleotide? இந்த questionக்கான correct answer option 2 adenylate acid. அதாவது option 1ல என்ன கொடுத்திருக்காங்க uridine கொடுத்திருக்காங்க. இந்த uridineன்றது nucleoside. அதே மாதிரி guanine அப்படின்றது nitrogenous base, guanosine அப்படின்றது nucleoside. ஸோ இங்கே கொடுத்திருக்கிறதுல எது nucleotide அப்படின்னா adenylate acid தான் nucleotide. Match list 1 with list 2. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெக்சிலரி ஈஸ்டிவேஷன். இது எதில் இருக்கும் அப்படின்னா பி பிளான்ட்ல இருக்கும். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எபிபெட்டலஸ் ஸ்டாமன்ஸ். இது எந்த பிளான்ட்ல இருக்கும் அப்படின்னா பிரிஞ்சால்ல இருக்கும். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எபிபைலஸ் ஸ்டாமன்ஸ். இது வந்து லில்லியில் இருக்கும். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிகைனஸ் ஃப்ளார்ஸ். இது வந்து பீச்சில் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைனா ரோஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆக்சைல், அதாவது சைனா ரோஸ் எக்ஸிபிட்ஸ் ஆக்சைல் பிளாசன்டேஷன். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்டர்ட். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பேரிட்டல், அதாவது மஸ்டர்ட் எக்ஸிபிட்ஸ் பேரிட்டல் பிளாசன்டேஷன். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரைம் ரோஸ். பிரைம் ரோஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஃப்ரீ சென்ட்ரல், அதாவது பிரைம் ரோஸ் எக்ஸிபிட்ஸ் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேரிகோல்டு. மேரிகோல்டு எக்ஸிபிட்ஸ் பேசல் பிளாசன்டேஷன். ஸோ மேரிகோல்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பேசல். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. Which of the following helps in maintenance of the pressure gradient in sieve tubes? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. companion cells. Mesosome in a cell is a. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். அதாவது mesosomes are formed by the extension of plasma membrane into the cell. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்சிசிக் ஆசிட். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஹெல்ப்ஸ் சீட்ஸ் டு வித்ஸ்டாண்ட் டெசிகேஷன். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்திலின். எத்திலின்கான கரெக்ட் மேட்ச் வந்து ப்ரொமோட்ஸ் ஃபீமேல் ஃப்ளாஸ் இன் குக்கும்பர். சி வந்து ஜிபர்லின் கொடுத்துருக்காங்க. ஜிபர்லின்கான கரெக்ட் மேட்ச் வந்து ப்ரொமோட்ஸ் போல்ட்டிங் இன் பீட், கேபேஜ் எக்ஸெட்ரா. டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைட்டோகைனின். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஹெல்ப்ஸ் இன் நியூட்ரியன் மொபைலைசேஷன். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்குது. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஹியூமன் இன்சுலின். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஈகோலை, அதாவது இன் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஹியூமன் இன்சுலினில் ஈகோலை இஸ் யூஸ்ட் ஆஸ் ஹோஸ்ட் செல். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிஎம் காட்டன். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பேசிலஸ் துரன்ஜெனிசிஸ், அதாவது ஃபார் கிரியேட்டிங் ஜிஎம் காட்டன் பாக்டீரியா பேசிலஸ் துரன்ஜெனிசிஸ் இஸ் யூஸ்டு. சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏடிஏ டெஃபிஷியன்சி. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஜீன் தெரப்பி, அதாவது ஜீன் தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஏடிஏ டெஃபிஷியன்சி. டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலிசா. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன், அதாவது எலிசா டெஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆப்ஷன் 4ல இருக்குது. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடிஎஸ் காம்ப்ளெக்ஸ் 1. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து NADH டீஹைட்ரோஜனேஸ். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடிஎஸ் காம்ப்ளெக்ஸ் 2.
இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ETS காம்ப்ளெக்ஸ் 3. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ETS காம்ப்ளெக்ஸ் 4. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சைட்டோக்ரோம் C ஆக்சிடைஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஏக்கு 1, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 3. க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேமெட்ஸ் இன் வயபிள் அண்ட் ஃபர்டைல் கண்டிஷன் ஃபார் எ லாங் பீரியட். அதாவது க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக் அப்படின்றது டைப் ஆஃப் எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன். இதில் gametes of threatened species can be preserved in viable and fertile conditions for long period. Which of the following are correct about cellular respiration? அதாவது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பற்றி இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, A, C, D and E only. அதாவது ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் த பிரேக்கிங் ஆஃப் கார்பன் பாண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் பை ஆக்சிடேஷன். ஏ வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பற்றின கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த என்டையர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்ரோகாண்ட்ரியா. இது வந்து ராங். ஏன்னா இந்த என்டையர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து மைட்ரோகாண்ட்ரியாவில் நடக்காது. த ப்ராசஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ் டூரிங் ரெஸ்பிரேஷன் வந்து சைட்டோபிளாசம் ஆஃப் செல்லில் வந்து நடக்கும். ஸோ பி ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் anaerobic கண்டிஷன் இன் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ். இதுவும் கரெக்ட் தான். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஃபேட் ஆஃப் பைருவேட் ஃபார்ம்டு டூரிங் கிளைகாலிசிஸ் டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் ஆர்கானிசம் ஆல்சோ. ஸோ டி ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் இஸ் ஃபார்ம்டு டூரிங் ரெஸ்பிரேஷன் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஆக்சிஜன் accepting electrons and getting reduced. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த கொஷினில் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பற்றி ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், சி கரெக்ட், டி கரெக்ட், இ கரெக்ட். ஆனால் பி மட்டும் ராங். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, A, C, D, E only. Given below are two statements. Statement 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in eukaryotes there are 3 RNA polymerase in the nucleus in addition to the RNA polymerase found in the organelles. Statement 1 வந்து கரெக்ட் தான். யூகேரியட்டில் அட்லீஸ்ட் 3 RNA polymerase வந்து நியூக்ளியஸில் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா all the 3 RNA polymerase in eukaryotic nucleus have different roles. இதுவும் வந்து கரெக்ட் தான். அதாவது RNA polymerase 1 என்ன பண்ணும் அப்படின்னா transcribes or RNAs. RNA polymerase 2 என்ன பண்ணும் அப்படின்னா transcribes precursor of mRNA. RNA polymerase 3 is responsible for transcription of tRNA, 5 sRNA and snRNAs. So statement 1 correct, statement 2 correct. So இந்த கொஷினுக்கான correct answer option 3. Both statement 1 and statement 2 are correct. Match list 1 with list 2. லிஸ்ட் 1ல் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டோன்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பேசிக் ப்ரோட்டீன்ஸ். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூக்ளியோசோம். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டிஎன்ஏ wrapped அரவுண்ட் ஹிஸ்டோன் ஆக்டோமர். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூக்ரோமாட்டின். இதுக்கான கரெக்ட் மேட்ச் லூஸ்லி பேக்டு குரோமாட்டின். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்ரோக்ரோமாட்டின். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டென்ஸ்லி பேக்டு குரோமாட்டின். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. Given below are two statements. Statement 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா failure of secretion of chromatids during cell cycle resulting in the gain or loss of whole set of chromosome in an organism is known as aneuploidy. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா failure of secretion of chromatids during cell division cycle results in the gain or loss of a குரோமோசோம்னு கொடுத்துருக்கணும். இங்கே வந்து ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அனப்ளாய்டிக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் அனஃபேஸ் ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன் ரிசல்ட்ஸ் இன் தி கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எ
குரோமோசோம் இஸ் கால்டு பாலிப்ளாய்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் டீலோஃபேஸ் ஆஃப் செல் டிவிஷன் ரிசல்ட்ஸ் இன் அன் இன்க்ரீஸ் இன் எ ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் இன் அன் ஆர்கானிசம். இந்த பினாமினமாக தான் பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க அனப்ளாய்டு பாலிப்ளாய்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ஃபால்ஸ். Recombination between homologous chromosome is completed by the end of. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 பேக்கெட்டின். அதாவது பேக்கெட்டின் ஸ்டேஜில் தான் கம்ப்ளீட் ஆகும். அதாவது recombination between homologous chromosome is completed by the end of பேக்கெட்டின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து மிடில் சென்ட்ரோமியர் ஃபார்மிங் 2 ஈக்குவல் ஆர்ம்ஸ் ஆஃப் குரோமோசோம். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சென்ட்ரோமியர் இஸ் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் தி மிடில் ஆஃப் குரோமோசோம் ரிசல்ட்டிங் இன்டு 2 அன்ஈக்குவல் ஆர்ம்ஸ். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சென்ட்ரோமியர் இஸ் சிச்சுவேட்டட் close to its end forming one extremely short and one very long arm. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீலோசென்ட்ரிக் குரோமோசோம். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சென்ட்ரோசோம் ஹாஸ் அ டெர்மினல் சென்ட்ரோமியர். ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்ட் மேட்ச் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.